பிஜேபி என்பது பருவ காலத்திற்கு ஏற்றால் போல் பறந்து படையெடுத்து வருகிற வெட்டுக்கிளி கூட்டமாகத்தான் இருக்கிறது. ஸ்ரீகாந்த் பதில் சொல்லிட்டோம். ஸ்ரீகாந்த், அதாவது சார் வந்து ஒரு மத்தவங்க எல்லாம் சொன்னாங்க இவர் நடுநிலையாளரா தான் பேசுவாரு அப்படின்னு நினைச்சேன். I belong to a party sir. I belong to Dravidian stock. இல்ல I belong to Dravidian stock. அது கூட நீங்க தெரியாம நீங்க பேசிட்டீங்க. நான் என்ன பண்றது? இருக்கிறாரு. அவரே கூட்டணி கட்சியில் இருக்கிறவரே ஸ்போக்ஸ் நடுநிலை எல்லாம் கிடையாது நமக்கு. முடிச்சுக்கணும். எனக்கு தெரியல. இல்ல அந்த அளவுக்கு நான் ஃபேமஸ் இல்ல. பரவாயில்லை நீங்க சொல்லுங்க. எனக்கு அறிமுகம் இல்ல. அதனால நான் இப்ப என்ன நினைச்சேன்னா அவங்க சொல்ல கருத்துக்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வந்து பருவகாலத்து வெட்டிக்கிளிகள்னு ஒரு உபமானத்தோடு சொன்னாரு. நாங்க வந்து 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை செய்து முடித்து விட்டு மக்களுக்கு எல்லாமே எங்க நலத்திட்டங்கள் எந்த வகையில சென்று சேர்ந்திருக்கிறதுங்கிறது எங்க கட்சியோட வெப்சைட்ல முதல் முறையா எந்த கட்சியும் செய்யாதது. நாங்க எங்க வெப்சைட்லயே திட்டங்களையும் போட்டிருக்கோம், பயனீட்டாளர்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்திருக்கோம். அதனால இந்தியா முழுமைக்கும் மக்கள் விரும்பி வரவேற்கும் ஒரு கட்சியாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. ஒற்றை மனிதர் இங்க இருக்க பியாண்ட் பாலிடிக்ஸ் ஒரு மாபெரும் லீடரா மோடி அவர்கள் காணப்படுகிறார். இந்தி கூட்டணியினால வந்து இன்றைக்கே அவங்களுக்குள்ள இத்தனை முரண்பாடுகளோட அவங்களோட ஒருமித்த கருத்து ஒரு காமன் கன்சென்சஸ் வர முடியாதவங்க எப்படி அவங்களால நாட்டை முன்னெடுத்து செல்ல முடியும்? அது மாதிரி அவங்க வந்து மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய பேச்சு, எண்ணம், செயல், அவங்களோட அணுகுமுறை அத்தனையும் குழப்பத்தில் இருக்கவங்க நாட்டையும் குழப்பத்தில் தான் ஆழ்த்துவார்கள். அவங்களால தெளிவான உறுதியான ஆட்சியையோ அதிகார பகிர்வையோ கொடுக்கவே முடியாது. பிரியங்கா காந்தி என்ன சொல்றாங்கன்னா, பிரதமராக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு உயர் பொறுப்புல இருக்கிறீங்க, நாட்டை ரெப்ரசன்ட் பண்றீங்க, நீங்க உங்க ரியாலிட்டியை இவ்வளவு வேகமா வெளிக்காட்டிடாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு பிரியங்கா காந்தி சொல்றாங்க. ஏன் அவ்வளவு தூரம் நீங்க சொல்ற மாதிரியான எல்லா சாதனைகளையும் செய்திருந்தால் 4ஆம் கட்டத்திலேயே நாங்க மெஜாரிட்டி தாண்டிட்டோம், 5ஆம் கட்டத்திலேயே நாங்க 320 தாண்டிட்டோம், 6-7ல நாங்க எங்களோட டார்கெட் 400+ தாண்டிடுவோம்ங்கிற நம்பிக்கை இருந்தால் ஏன் இவ்வளவு தூரம் இந்தியா கூட்டணியை விமர்சிக்க வேண்டிய தேவையை எழுகிறது? அதாவது இப்ப எங்களுக்கு எதிரில் வந்து கொஞ்ச நெஞ்சம் ஊசலாடி கொண்டு இருக்கும் உயிரோடு இருக்கிறது இந்த இந்தி கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி மட்டும்தான். எங்களுடைய கொள்கையே காங்கிரஸ் முக்து பாரத் தான். காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்க கொள்கை. அதனால அதை நோக்கி நாங்க வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால நாங்க கடைசி அஸ்திரம் இருக்க வரைக்கும் செலுத்தி கொண்டுதான் இருப்போம். அதனால அதுக்காக நாங்க 4ஆம் கட்டத்தில் வெற்றியை அடைந்து விட்டோம் என்பதற்காக வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? அதனால ஒவ்வொரு களத்திலையும் ஒவ்வொரு இதுலையும் நாங்க எங்களுடைய பிரம்மஸ்திரத்தை கொடுத்து கொண்டுதான் இருப்போம், செலுத்தி கொண்டுதான் இருப்போம். எதிரியை வீழ்த்துறதுல அதுல எந்த விதமான பின்னடைவையும் நாங்க வந்து சந்திக்க விரும்புறதில்ல. அதனால பிரதமர் வந்து மிக துல்லியமாக கணித்து மக்கள் மனநிலையை கணித்து மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்ப நான் 2-3 கருத்து முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். தம்பி சையத் பேசின கூட சொன்னாங்க, காஷ்மீர் பத்தி அவங்க சொன்னாங்க, பெரும்பான்மையினருக்கு அப்பீஸ்மெண்ட் பண்றாங்கன்னாங்க. எங்களுடைய கட்சியில தேர்தல் அறிக்கையிலையோ நாங்க பேசும்போதோ பெரும்பான்மையினருக்கு இதை செய்ய போகிறோம் என்று எங்கேயுமே நாங்க சொல்லல. அவங்களாவது காங்கிரஸ் கட்சியோட இந்தி கூட்டணி அவங்க முக்கியமான தேர்தல் அறிக்கையில சிறுபான்மையினருக்காக 2 பெரிய பக்கங்கள் ஒரு 9 புள்ளிகளும் ஒரு 21 புள்ளிகளும் விரிவாக சொல்லி இருக்கிறார்கள். என்னென்ன செய்ய போறோங்கிறத விரிவா சொல்லியிருக்காங்க மொத்தம் அவங்க. ஆனா நாங்க வந்து அந்த 30 பாயிண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்க ஒரு பாயிண்ட் கூட பெரும்பான்மைக்கு செய்யறோம்னு சொல்லல. அதே மாதிரி காஷ்மீர், புல்வாமா பத்தி எல்லாம் அவங்க விரிவா சொன்னாங்க. இன்றைக்கு காஷ்மீர்ல எங்க இருக்கு? அங்கொன்றும் இங்கொன்றுமாக 1-2 நடக்கலாம் அங்க காஷ்மீர்ல. ஆனாலும் முழுமையான அமைதி திரும்பி இருக்கிறதா இல்லையா? ஒரு நாளைக்கு 20 சம்பவங்கள் நடந்தது, வெடிகுண்டு நடந்தது, இந்திய ராணுவத்தினர் தாக்கப்பட்டார்கள். இன்னைக்கு மக்கள் அமைதியா இல்ல. அதுதான் சையத் இன்னொன்னு சொன்னார், அதை நீங்க கவனமா தவிர்த்துட்டீங்க. நீங்க முன்வைக்கக்கூடிய முழக்கமான ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் அப்படின்னு சொல்ற ஒரே நாடு ஒரே தேர்தல்னு ஒரேன்னு வைக்கக்கூடிய எல்லா முழக்கமும் அது பெரும்பான்மைக்கானது தானே அப்படின்னு சொன்னாரு. அதுதான் அவங்களுடைய பார்வையில் இருக்க பழுது. ஒரே முன்னாடியே நான் தொடக்கத்தில் சொன்னேன், ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் நாங்கள் இனம், மொழி, மதம் கடந்து அவங்க எல்லாரையும் ஒன்றாக மட்டும்தான் சிந்திக்கிறோம் அப்படிங்கறத சொன்னோம். எந்த விதமான பிரிவுகளும் இல்லாம பார்க்கிறோம். எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது முடிச்சிட்டோம். எல்லா வேலைகளையும் சேர்க்க வேண்டியது முடிச்சிட்டோம். அதனால அவங்களுடைய பார்வையில ஒரே நாடு, ஒரே இந்தியா, ஒரே மக்கள் வரும்போது எல்லாருக்குமானதான் கொடுக்கிறோம். ஆனால் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படி கிடையாது. அதில் 70க்கும் மேற்பட்ட
மேற்பட்ட 70க்கு மேற்பட்ட சாதியினர் இருக்காங்க. முஸ்லிம் சாதிகள் இல்ல 70க்கு மேற்பட்ட சாதியினர் இருக்காங்க. அதுல ஒரு சாதி கிடையாது, உயர் சாதிக்கு மட்டும் கிடையாது. நீங்க உருவகப்படுத்துறீங்க, உயர் சாதி நீங்க உருவகப்படுத்துறீங்க. 70க்கு மேற்பட்ட சரி, அப்படி எல்லாருக்குமானது அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 4% இடஒதுக்கீட்டையே எதிர்க்கணும். அது சட்டத்திற்கு புறம்பானது, விரும்பாதது அப்படிங்கிற ஒன்றை ஏன் தொடர்ச்சியா சொல்லணும்? மதமாற்றங்களே சாதியை எதிர்த்து தான் நடக்குதுங்கிறாங்க எல்லாருமே. அது வந்து எந்த சிறுபான்மை இனத்தை சேர்ந்த ஒரு மதமாக இருந்தாலும் நாங்க சாதியில ஒடுக்கப்பட்டவர்களை, நசுக்கப்பட்டவர்களை நாங்க எங்க கிட்ட வந்தீங்கன்னா நாங்க ஒன்னா கட்டி பிடிச்சுக்கிறோங்கிறாங்க. ஆனா ஒன்றுமே நடக்கிறது இல்ல. அப்ப அவங்க என்ன ஒத்துக்கிறாரு? தம்பி சையத் என்ன சொல்றாரு? எங்கிட்ட ஜாதி இருக்குங்கிறாரா? ஜாதி வன்மம் இருக்குங்கிறாரா? நாங்களும் ஜாதி வன்மம் செய்யறோங்கிறாரா? அதெல்லாம் கிடையாது. என்றைக்கு மதம் மாறி அவங்க போறாங்களோ அன்றைக்கு அவங்க சாதியை இழந்து விடுகிறார்கள். அங்க சாதியே கிடையாது. அங்க ரொம்ப சரியான புள்ளிக்கு வந்திருக்கீங்க. சிஏஏ சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகாக மதமாற்றங்கள்லாம் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னா சிஏஏ கொண்டு வரப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? இல்ல சிஏஏ கொண்டு வரப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? இங்க மதமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஏஏ கொண்டு வரப்பட்டதன் நோக்கம் இந்தியால வாழும் எந்த மக்களையும் அது சம்பந்தப்படுத்தவே இல்லை. அது நமக்கான சட்டமே இல்லை. வெளிநாடுகளில் வாழ்கின்ற இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள், குறிப்பாக பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ்ல இருக்கிறவங்க, அங்க இருக்கிறவங்க எவ்வளவு பர்சன்டேஜ் இருந்தோம் சுதந்திரத்தப்ப அவங்க எத்தனை பர்சன்டேஜ் இந்துக்கள் இருந்தாங்க, இன்னைக்கு எத்தனை சதவீதம் இருக்காங்க? அவங்க எப்படி அவங்க குறைஞ்சு போனாங்க? அங்க அவங்க எல்லாம் வஞ்சிக்கப்படுகிறார்கள், அங்க அவங்க எல்லாம் துன்பப்படுகிறார்கள். அங்க இந்துக்கள் எல்லாம் அங்க வந்து ரொம்ப இழிநிலைக்கு ஆழ்படுத்தப்படுகிறார்கள். பெண்கள் எல்லாம் அங்க வந்து ரொம்ப துன்பமான நிலையில. பிரதமர் சொன்ன ஊடுருவல்காரர்கள் அதுல இல்ல. அவங்க எல்லாத்தையும் பிரதமர் சொன்ன ஊடுருவல்காரர்கள் அதுல இல்ல. இன்னொரு விஷயம் நான் முதல்ல இது விளக்கம் கொடுத்துறேன். அதாவது இதுல என்ன ஒரே ஒரு சகாயம் பண்ணிருக்காங்கன்னா, யார் வேணா வரலாம். அதே பாகிஸ்தான்ல ஒரு இஸ்லாமியர் கூட வரலாம் இந்தியாவுக்கு, எனக்கு குடியுரிமை கேட்டு. ஆனா அவங்க எல்லாம் 11 வருஷம் இருக்கணும். ஆனா சிஏஏ சட்டப்படி இந்திய வம்சாவளியில் இருக்கவங்க இந்த 3 நாடுகள்ல வந்து 5 வருஷம், வெறும் 5 வருஷம் இருந்தா போதும் அவங்களுக்கு குடியுரிமை. இதை தொடர்ச்சியா இந்தியா கூட்டணி செய்கிறது. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் செய்யறாங்க. நேரடியா திமுகவே இதை செய்கிறது அப்படின்னு பிரதமரோ உள்துறை அமைச்சரோ குற்றம் சாட்ட வேண்டிய தேவை என்ன எழுந்தது? தமிழ்நாட்டில் அப்படி நீங்க குறிப்பிட்ட மாதிரியான சம்பவம் என்ன நடந்தது? தமிழ்நாட்டில் என்னதான் நடக்கல நீங்க சொல்லுங்க. இங்க இருந்து இந்தி தெரியாது போடான்னாங்க. அதுக்கப்புறம் இந்திக்காரர்கள் இங்க வந்து தாக்கப்பட்டார்கள், இங்க இருந்து விரட்டப்பட்டார்கள், பான்பூரிக்காரன் சொன்னாங்க, பாத்ரூம் கழுவு வந்தவன் சொன்னாங்க. இங்க எல்லா பிரிவினைவாதங்களும் எல்லா விதங்களிலும் நடத்தப்படுகிறது. திருப்பூர்ல உண்மையில் நடந்தது. காவல்துறை உங்க கையில இருக்கிறதுனால நீங்க அதை நடவடிக்கை எடுக்காம தவிர்த்து விட்டீர்கள். அதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் ஆதாரங்கள்லாம் வெளியில வந்துச்சு. தமிழ்நாட்டில் என்ன நடக்கல? என்ன நடக்கல? மதத்தின் பேர்ல, இனத்தின் பேர்ல எல்லா பிரிவினைவாத தாக்குதல்கள் நடக்குது. இன்னும் ஒருபடி மேல சொல்ல போனா சமூக விரோதிகள் தான் கொண்டாடப்படுகிறார்கள். முதல்வர் பக்கத்தில் நிற்கிறாரு, இளைஞரணி தலைவர் பக்கத்தில் நிற்கிறாரு, போதை மருந்துங்கிறாங்க, போதை மருந்து தலைமையில் இருக்கவர் கட்சியில் இருக்காரு, டிஜிபி மத்திய அமைப்பு தான் விசாரணை நடத்திட்டு இருக்குது. மத்திய அமைப்பு தான் விசாரணை நடத்திட்டு என்ன நடந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பேசிட்டு ஆமா, போதை கலாச்சாரத்தை வளர்த்துக் கொண்டிருப்பதுதான் எல்லாருக்கும் நேரம் கொடுக்கணும். நேரம் குறைவார். போதையும் திமுகவும் ஒண்ணு. ஒரு டெம்ப்ளேட்டை பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசட்டும், அது நிறைய விவாதிச்சிட்டோம். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். பிரதமர் போற இடத்துல நான் நரி சக்தி எல்லாம் பேசினார்ல, பெண்கள் சக்தின்னு. பிரஜ்வல் ரேவண்ணான்னு உங்க கட்சியில ஒருத்தர் எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணாரு, அதை பத்தி இதுவரையும் வாய் திறக்கல. நீங்களாம் நரி சக்தியை பத்தி பேசலாமா? பெண்களுடைய பாதுகாப்பை பத்தி நீங்க பேசலாமா? போய் பிரச்சாரம் பண்ணீங்களே, அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறீங்களா? எந்த பெண்ணு கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காங்க? எங்க வந்திருக்காங்க? 2 எஃப்ஐஆர் சுவாதி மாலிவால் கேஸ் பேசுங்க. நீங்க சுவாதி மாலிவால் கேஸ் பேசுங்க. என்ன பண்ணாங்கன்னு இல்ல உள்ள நான் குறுக்கிட்டு இல்ல முடிச்சிட்டோம். இல்ல ஏன் தட்டுக்கு சோத்த எடுத்து இல்ல வேண்டாம் நான் நல்லா பேசல. ஆரோக்கியமா பேசிட்டு இருக்கோம். இல்ல ஆரோக்கியமா பேசிட்டு இருக்கோம். எல்லா கருத்து எல்லாரும் கவுண்டர் கொடுத்து பேசிட்டா இருக்கு. இல்ல பேசிட்டா இருக்கு. கவுண்டர் கொடுக்கிற நேரத்துல கொடுக்கணும் தம்பி. இல்ல சரி பேசுறது பூரா போய் அப்பலாம் நீங்க பேசவே முடியாது. இது உங்களுக்கு
இதுதான் நேரம் நீங்க கருத்து நான் கேட்ட கேள்வி இடபிள்யூஎஸ்ல ஏன் சாதி பார்த்து கொடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு பதில் கிடையாது. சிஏஎல்ல தான் நீங்க எல்லாரையும் பொதுவா பாக்குறீங்கல்ல, ஏன் இலங்கை தமிழர்கள் அவங்களும் இந்துக்கள் தானே, அங்கேயும் பௌத்த மதத்தால் வஞ்சிக்கப்படுறாங்கல்ல, ஏன் அவங்கள மட்டும் விட்டுட்டீங்கன்னு கேட்டா அதுக்கு இந்த எந்த விளக்கமும் கிடையாது. மலையக தமிழர்கள் பூர்வ தமிழர்கள் சரியா, பூர்வ தமிழர்கள் சரியா. அது ஒண்ணு. நரி சக்தியை பத்தி பேசுறோம், பெண்கள் பாதுகாப்பை பத்தி, இத பத்தி ஏதாவது பதில் சொல்லுங்க. உள்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நடவடிக்கை எடுங்க எங்க சொன்னாரு? ஓபனா பிரஸ்ல பேசினாரு. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லிருக்காரு பாஸ்போர்ட் முடக்கிறதுக்கான நடவடிக்கை தொடர்பா எல்லாத்தையும் நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு கடிதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. பிரச்சாரத்துக்கு போனாரா? அந்த அங்க வந்து குடும்ப ஆட்சி எல்லாம் தெரியலையா? தேவகவுடா, அவருடைய பையன் ரேவண்ணா, அவருடைய இன்னொரு பையன் குமாரசாமி, அவரோட ஒரு பையன் நிக்கில் குமாரசாமி, இன்னொரு பையன் பிரஜோர் ரேவண்ணா, அதுதானே குடும்ப ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்குது. இங்க வந்து அன்புமணி அவங்களுடைய மனைவி ராஜ்யசபா எம்பியா இருக்காரு, அவங்க அப்பா நிறுவனரா இருக்காரு, அவங்க மனைவி சௌமியா அன்புமணி நிக்கிறாங்களே, அங்கெல்லாம் குடும்ப அரசியல் உங்க கண்ணுக்கு தெரியலையா? சிஏஏல ஏன் இலங்கை தமிழர்களுக்கு கொடுக்கல? நீங்க தான் அனைவருக்கும் பொதுவா பாக்குறீங்கல்ல, இஸ்லாத்துக்கு வந்தா சாதி போயிடும் சொல்றீங்கல்ல. இடஒதுக்கீடு பத்தி இங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல நீங்க பிறந்த சாதியில தான் இருக்க முடியும். நீங்க டேட்டா படி, அதாவது ஏற்றத்தாழ்வுகள் மாறிச்சா மாறலையான்னு பல தரவுகள் இருக்கு. சாதி இருக்குன்னு இஸ்லாத்துல யாரும் சொல்லல. ஆனா அவங்களுக்குள்ள வந்துச்சுன்னா ஒண்ணும் இல்ல, ஒருத்தர் எம்பிசியா இருந்து அவர் மதம் மாறிட்டார்னா அவர் எம்பிசில கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீடு கிடைக்கிறது இல்ல, அவருக்கு வேற எந்த சாதியில கொடுக்க முடியும்? ஏதாவது ஒரு டெபினிஷன் கொண்டு வரதுனால தமிழ்நாட்டுல பிசி மைனாரிட்டி கோட்டாக்குள்ள வருது. அதுக்கான குரல் கேட்கிறது இடஒதுக்கீடு பத்தின அடிப்படை புரிதல் இல்லாம பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க எங்கேயுமே சொல்றேன், இவங்க தான் நியாயமா ஓபிசி உடைய இடஒதுக்கீட பொது கோட்டால இருந்து புடுங்கி எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் எந்த டேட்டாவும் இல்லாம 8 லட்சத்துக்கு மேல இன்னைக்கு வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஒன்றிய அரசா இருக்கட்டும் வேற எந்த மாநில அரசுகள் இடபிள்யூஎஸ் ஒத்துக்குச்சுல்ல, அங்க நடக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பிசியை விட எஸ்சியை விட பல எக்ஸாம்ல இடபிள்யூஎஸ் மார்க் குறைச்சலா இருக்கு. இப்ப இவ்வளவு நாள் தகுதியின் அடிப்படையில தான் சீட்டு கொடுக்கணும்னு பொங்கிட்டு இருந்தவங்க எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு மார்க் குறைவா இருக்கிறவங்க அதே வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. மாநிலங்கள் நீங்க தன்னிச்சையா ஒரு முடிவு எடுத்து எம்பிசிக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டிலிருந்து சிறுபான்மையினருக்கு 4% எடுத்து கொடுப்பது அப்படிங்கிறது எம்பிசி சமூகத்திற்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படிங்கிறது. அந்த 4% ஏற்கனவே பிசி இருக்கக்கூடியதான் தலித் சமூகத்துல எடுத்துட்டு அருந்ததியருக்கு 3.5% கொடுத்திருக்கோம்ல, அதை எதிர்க்கிறாங்களா? பொது தலித்துகளுக்கு எதிராக அந்த அருந்ததியர் இடஒதுக்கீடு பேச முடியுமா? ஏற்கனவே பிசில தான் இருக்காங்க, அவங்களுக்கு 4% அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு அந்த ஏற்கனவே இருக்கக்கூடியல உள்ள கொடுக்கிற கோட்டால யாருடைய வாய்ப்பு மறுக்கப்படுது? மத ரீதியாக சிறுபான்மையினர்களுக்கு நாங்க வந்து எல்லாத்தையும் செய்யறோம் அப்படிங்கிற வாக்குறுதிகளை கொடுப்பது, பக்கம் பக்கமா வாக்குறுதிகளை கொடுப்பது